அப்படி சங்கடப்பட்டு நான் வரணும்னு என்ன இருக்கு? கையெழுத்து தானே, நான் இங்க இருந்தே போட்டு தரேன், எடுத்துட்டு போய் கொடுங்க. அங்க வந்து அங்கேயே வச்சு எல்லாரும் முன்னாடியும் கையெழுத்து போடணும்னா எப்படி? அசிங்கமா இருக்காது? அவர் ஏதாவது ஒன்று சொல்றாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அதை நம்பிட்டு வர்றதுன்னா நீ வா, இல்லைன்னா உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீ செய். சும்மா எங்க 2 பேரும் போட்டு நோண்டிட்டு இருக்காத. நானா இருப்பா. இந்த இருப்பா, அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்கன்னு ரூம்குள்ளே ஓடி போய் கதவை பூட்டிட்டு உட்காரக்கூடாது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எவன் அசிங்கப்படுத்தினானோ அவமானப்படுத்தினானோ அவன் முன்னாடி நெஞ்சை நிமித்திக்கிட்டு நிற்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். புரியுதா? அவங்க என்னை தானே சட்டை பிடிச்சி அடிச்சாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. இதில் உனக்கு என்ன வச்சு அசிங்கம்? அண்ணன் மேலே அம்பிட்டு பாசம், எல்லாத்தையும் உள்ளே வச்சு அடக்கிட்டு பொறுமையாக உட்காந்துருக்கேன்னா எதுக்காக யோசிக்கணுமா இல்லையா? என்னை பற்றி மற்றவங்கள விட உங்கள் 2 பேருக்கு தான் நல்லா தெரியும். மனசுக்குள்ள வன்மத்தை வச்சேன்னு வையே, அவன் மண்ணோட மண்ணா போகிறது வரைக்கும் விட மாட்டேன். என்னை பற்றி உங்களுக்கு முழுசா தெரியாதுப்பா. மாட்டோட கைப்பிடி கயிற லூஸ் ஆகுறேன்னா எதுக்காக? மாடு எது வரைக்கும் மேயுதுன்னு தெரிய வேண்டாமா? கொடுக்கறது மாதிரி கொடுத்து புடுங்குற மாதிரி புடிங்கிக்கிறவனப்பா. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குல்ல. இது புரிஞ்சதுன்னா என் கூட நில்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. சரிண்ணா, நான் வரேன். ஐயோ வேண்டாம்ப்பா, எனக்காண்டி உங்கள் மான மரியாதைலாம் விட்டு யாரும் வர வேண்டாம். அண்ணே, நான் தான் வரேன்னு சொல்கிறேன்ல, வரேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் விளங்கினாலும் ஒரு ஓரமாக சங்கடமாக தான் இருக்குது. இப்போ வாரங்கிறியா வரலங்கிறியா? சரி வாரேண்ணே, வாங்கண்ணே, இந்தாங்க சட்டையை எடுத்து போடுங்க, வாங்க. ஏய், நான் சட்டையை போட்டுக்கிறேன்டா, நீ இதோட வரப்போற? ஏன், இதுக்கு என்ன குறைச்சல்? நேற்று போட்டிருந்த வெட்டி சட்டை, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாடா. ஆமாம், பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறீங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு. போ போ. என்ன ஒன்றும் இல்லைங்க, போ. போய் ரெடி ஆகிட்டு வாங்க 2 பேரும், நான் கீழே இருக்கேன். சரிண்ணா. இப்போ அவனை பார்த்து ரெடி பண்ணி கூட்டு வாப்பா. அம்மாடி ஆதிரா வாப்பா போ. ஆசீர்வாதம் வாங்க. மதுரவீரா, என்னப்பா சொல்லுத? குறைபாடா? ஊனமா? 2 பேருக்கும் இல்லையப்பா. அப்படிலாம் இல்லப்பா. இந்த பயிர்களை நல்லபடியா வாழ வச்சு கொடுப்பா. நல்லா வாழ வச்சு கொடுப்பேன்னு நல்ல செய்தி சொல்லுப்பா. சின்ன சிறுசுக நல்லபடியா வாழ வைப்பா. நல்ல வழியை காட்டப்பா. என்னடி இது? சாமி வரும் அவருக்கு. புளியங்குடி மதுரவீரா, நல்லா இருக்கணும். நல்லா இருப்பா. நல்லா இருந்தாய். ஏதோ நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி இருக்கு. சாமி வந்துச்சு. ஏய் சும்மா இரு, அவர் சொன்னா நடக்கும். அப்படியா? ஒரு குறையும் வராது, ஒரு குறையும் வராது. நல்லா இருங்கத்தா, நல்லா இருங்க. உட்காருங்க, உட்கார்ந்தாய். போ. என்னப்பா இப்படி சொல்லிவிட்டே? ஒன்றும் இல்லைக்கா, மதுரவீரா அப்பப்போ வருவார்ல, திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவாருக்கா. வேற ஒன்றும் இல்லை, தைரியமாக இருக்கா. ஹாய் மேம், ஐம் வாசு. நைஸ் டு மீட் யூ. ஜானோட மாமா பொண்ணு. ஓ அப்படியா? ஆக்சுவலி அதுக்கும் மேலே சொல்லணும்னா நான் உங்களோட ஃபேன். என்னோட ஃபேனா? ஆமாம், எங்கள் ஜான் உங்களை பற்றி என்கிட்ட நிறைய பேசியிருக்கா. எப்போ பாரு உங்களை பற்றின பேச்சு தான். ஐ ஹோப் ஷி ஸ்போக்கன் வெல் அபவுட் மீ. எஸ் மேம், சரியாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல்.
அதோட மேம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அப்புறம் பொண்ணுங்களோட ரைட்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அம்மா என்னாச்சு? இல்ல அப்பப்ப மதுரை வீரன் வருவாரு. இல்ல இவருக்கு அடிக்கடி இப்படி வருமா? அடிக்கடி இல்லைப்பா, ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது சிறு தவறு நடக்கிற மாதிரி இருந்தா மதுரை எனக்கு யாகப்படுத்திடுவாருப்பா. என்ன சின்ன தப்பா? ஒன்றும் ஆகாதியா, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். அக்கா நல்லபடியாக நடக்கும்க்கா, தைரியமா இருக்கா? ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு கலர் எடுத்து கலர் கொண்டு வரவா? சரி, நீ வா, புடவை மாத்தலாம், கூட்டிட்டு போறோம். வா நீ வா. இதுக்கு மேல முடியாதுடா என்னால. நீ போய் அந்த கடையில கலர் ஏதாவது வாங்கிட்டு வாப்போ. ஏம்மா, என் வாழ்க்கையே எங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிட்டு இருக்கு. உனக்கு இப்ப கலர் கேக்குதா? நிச்சயத்தை நிப்பாட்டணுமா? பா ஏண்டா, அதுக்கு தானடா வந்திருக்கேன். வெயில பாடுறா, மண்டைய பொழக்குது, இருன்னு வருதுடா. போய் கலரை வாங்கிட்டு வாடா. இங்க இரு, போய் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வா. அத்தா, ஐயோ, இந்த பயலுக்கு கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள நான் காணாம போயிருவேன் போல இருக்கே. என்ன வெயிலு, ஐயோ. ஐயோ, இருடா, இத முதல்ல சீக்கிரமா குடி. அப்பா, அப்பாடா. ஒண்ணு போதுமா, இன்னொன்னு வேணுமா? போதும் போதும், இப்பதாண்டா கண்ணே தெரியுது. சரிம்மா, வா போவோம். ஏண்டா, நம்ம எதுக்குடா மண்டபமா போய் சுத்தணும்? அவனுக்கு ஒரு போனை போடு. போனை போட்டு கேட்டா என்ன எதுன்னு செய்தி சொல்ல போறான். கொண்டா போன. போன கையில வச்சிரு. ஆனா போன்லாம் போட வேண்டாம். அவர் ஏதாவது சொல்லுவாரு. நேரா நிச்சய மண்டபத்துக்கு போவோம். அங்க ஆளுங்க கூட்டமா இருப்பாங்க. 4 பேர் முன்னாடி நறுக்குன்னு கேட்போம். அப்படின்னா தான் உண்மை வெளியே வரும். அதை விட்டு போன போட்டோன்னு வச்சுக்கேன், அவர் உன்ட்ட அந்த நேரத்துல ஏதாவது ஈஸியா சொல்லி சமாளிச்சு நம்மள வீட்டுக்கு அனுப்பிடுவாரு. இங்க பாரு, முதல்ல போய் நிச்சயத்தை நிப்பாட்டுவோம். வா, வண்டியில ஏறு. ஏண்டா, இப்படி திக்கு தெரியாம ரோடா போயிட்டு இருந்தா நம்ம போய் சேர்றதுக்குள்ள நிச்சயமே முடிஞ்சிருமேடா. ஏமா, அவன் கூட நிச்சயம் முடிஞ்சுன்னு வச்சுக்கோ, மாமனை சொருவிட்டு தான் என் அடுத்த பேச்சு. என்ன டென்ஷனா தான் வண்டியில உட்காரு. சரிடா, கத்தாத. கதிரே, உங்க அண்ணன் கணக்கு இப்போ உனக்கு புரியாதுப்பா. போக போக தான் புரியும். ஏன் இப்போ புரிஞ்சாதான் என்னவா? மண்டபத்தில் வந்து பார்க்க தானே போற, வந்து பாரு. என்னத்தை பார்க்க போகிறேன்? ஃபேக்ட்ரியை ஆதரவு பேருக்கு மாற்றி கொடுக்கணும். இது இல்லாமல் அந்த கூட்டத்தில் அந்த அரக்கப்படி, அந்த எஸ்கேஆர், அந்த சார்பாலா இவங்க முன்னாடி கையெழுத்து போடணும். அந்த அசிங்கத்தை வேற காட்டாமல் எங்கேயாவது ஓரமாக உட்காந்துக்கிட்டு நிச்சயத்தை பார்த்துட்டு இருக்கணும். அதானே பார்க்க போகிறேன், வேற என்ன? எப்பா, அதெல்லாம் சரிதானப்பா. ஆனால் அசிங்கப்பட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு புரியலண்ணே. அது எப்படிண்ணே செருப்படி வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க சொல்கிறீங்க? நீ என்னை புரிஞ்சுக்கிற ஆளாக இருந்தால் எப்பயே என்னை மீறிப்பியே.
ஆமாம். என்ன ஞானா உனக்கு புரியுதாப்பா? ம் நல்லா புரியுதுண்ணே. பாரு ஞானத்துக்கு புரியுதான். உனக்கு ஞானா ஐயா உனக்கு சரியாக தான் பேர் வச்சிருக்காரு ஞானம்னு. ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் தலையாட்டுங்க. சரியான ஆள் நீங்க. ஓரமா நிறுத்து, நிறுத்துற ஓரமா நிறுத்தி போன போட அவனுக்கு. போனா போன போடுற முதல்ல அவனுக்கு. எம்பட்டு நேரம் அலையுறது. ஏமா கட் பண்ணி விடுறாருமா. திருப்பி போடுறா. ஐயோ இவனுக்கு வேறு வேலை இல்லை. அண்ணே யாருண்ணே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா? எவனோ ஒரு விளங்காத வைப்பா சும்மா போன் அடிச்சுட்டே இருக்கான். எவனு தெரியல. ஏமா திருப்பி திருப்பி கட் பண்றாருமா. திருப்பியும் போட. இது ஒரு கேள்வியா? போடு திருப்பி. என்ன கதிரு இப்போ ஒன்றும் குழப்பம் முடியல. கம்பெனி எழுதி கொடுக்குறதில்ல தெளிவாக தானே இருக்க? நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதால நான் வரேன். ஒரு விஷயம், அந்த கூட்டத்தோட ஹால்லலாம் வந்து உட்கார மாட்டேன். நான் என் பாட்டுக்கு ஏதோ ஒரு ரூமில் இருப்பேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ்வளோதான். சரிப்பா, அது உன் இஷ்டம்ப்பா. எங்கே வேணாலும் இரு, அதில் என்ன பிரச்சனை? என்னடா நினைச்சிட்டு இருக்காம? ஏமா கட் பண்ணி விட்டாருமா. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்காம சான்ஸ் ராணியை பத்தி? இன்னைக்கு அவனை ஒரு கை பாக்குறேன். ஏடா அவர் கட் பண்ணி விட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏடா வண்டிய அண்ணே யாருண்ணே இது அடிக்கடி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? எடுத்து பேசுங்கண்ணே. இந்த மரக்கடை சுப்பிரமணி ஏதோ தென்காசிலேருந்து லோடு வருதா, லோடு இறக்கணுமா, அதுக்கு பணம் வேணுமா, கஷ்டமாக இருக்குன்னு கேட்டேன். வேறண்டான்னு சொன்னேன். அதுக்குள்ளே பொறுக்க முடியல, ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். வணக்கம் ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி சரி. வணக்கம்யா. வாங்கப்பா வாங்கப்பா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? வீட்டில் வரலையா? வராங்க. சரி சரி. அண்ணே வணக்கண்ணே. வாப்பா வா வா. பரவாயில்லப்பா, சீக்கிரமா வந்துட்டியே. நான் வந்துட்டேனா காலையிலேயே? என்னண்ணா இவ்வளவு லேட்டா வரீங்க? எப்போ வந்த அண்ணே? நிச்சயம் தான் தொடங்கல இல்ல அண்ணே. நம்ம மண்டபத்திலே தங்கச்சி நிச்சயதார்த்தம் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ண்ணே. ஆமா சொல்லுவோம், உன் மண்டபத்தில் வைக்கலாம்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். சில சூழ்நிலைகள் மாறிக்கிருச்சு. அதனால என்ன, கல்யாணம் இருக்குல்ல, கல்யாணத்தை உன் மண்டபத்தில் வச்சுக்கலாம். சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். சரி. என்னங்கண்ணா கதிர் இறங்கலையா? கதிர் கார்லேயே இருக்கானே, அப்புறம் ரூமுக்கு வரேன்னு சொன்னான். அப்படியா? சரி விடு, இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். அவனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுப்பா. ஐம்பாட்டில் இறங்கி என்கிட்ட போயிட போகிறேன். கிறுக்கு போய எது மாதிரி கடை கிடையாது இல்லை இல்லை மேற்படி கடை அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இல்லை இல்லை சரி பார்த்துக்க. உள்ள போமாண்ணே. ஒரு நிமிஷம்ண்ணே. என்னப்பா? என்னண்ணே இன்னைக்கு வெள்ளையும் சொல்லியுமா வந்திருக்கீங்க? வேற எப்படி வர? ஏப்பா வெள்ளை தானப்பா என்னோட அடையாளமே. கலர் சட்டை இருந்தா போடுங்கண்ணே, ஒரு மாற்றமா இருக்கும். எப்பா இப்போ போய் கலர் சட்டைக்கு நான் எங்கப்பா போக? வேணா கடையில போய் வாங்கிட்டு வந்தா போடணும். அண்ணே நானே கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்திருக்கியா? அப்ப பேசி முடிவு பண்ணி தான் வந்திருக்கீங்களா ரெண்டு பேரும்? அதெல்லாம் இல்லைண்ணா, உங்க தம்பிங்க மனசு எப்போ உங்களை சுத்தி தானே வரும், அதான் கரெக்டா கொண்டாந்துருக்காரு. அது சரி. அண்ணே சரி வாங்க உள்ள போய் மாத்திக்குவோம். ஞானா நேரமாச்சப்பா. அண்ணே நீங்க போனாதானே ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கும். வாங்கண்ணா மாத்திட்டே போயிடலாம். சரி. மாட்டிய அடம் பிடிப்பிய. சரி வாங்க வாங்க மாத்திட்டே போயிடலாம். அனந்தமின்னா இப்படி தான் இருக்கணும். ராமணன் பிரதர்ஸ் மாதிரி இருக்கீங்க சார். ரொம்ப புகழாதீங்க சார். இல்லைங்க, நான் உண்மைதான் சொல்றேன். இதுல என்ன இருக்கு? எங்க சம்பந்திக்கு தோணுமே நம்ம வீட்டுல அண்ணன் தம்பிங்க இப்படி இல்லையேன்னு. என்னம்மா நான் சொல்றது கரெக்ட் தானே? சரிதான். கலர் சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டேன். காலையில இருந்து ரொம்ப பேசுறீங்களே. கலர் வந்துடுச்சு, குடிங்க. இந்தாங்க.
சாப்பிடுறியா? காபி கொண்டா. காப்பியா? இந்த கொண்டா அரைச்சு போயிருக்கோம். 2 நிமிஷம் இந்த கொண்டா அரைச்சிடுறேன். ரேணுகா, உங்க வீட்ல இந்த வேலையெல்லாம் செய்ய ஆளுங்க இருக்காங்கல்ல? அதெல்லாம் நிறைய இருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு கலர் கொண்டு வரச்சலோ குடிக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப நீங்க ஏன் இப்படி ஓடி ஆடி வேலையெல்லாம் செய்றீங்க? உட்காருங்க ப்ளீஸ். அவங்க செய்யலாமே இதெல்லாம். ஏன் சார், தப்பா எதுவும் சொல்லிட்டேனா? இல்லம்மா, நீ சரியா தான் சொன்ன. உங்களை நினைக்கும் போது பெருமையா இருக்குமா. உங்க மாமா கிருஷ்ணமூர்த்தி ஐயா குணம் உனக்கு அப்படியே இருக்குமா? ஆமாம்மா, எத்தனை பிள்ளைங்களை படிக்க வச்சாரு, எத்தனை பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, எவ்வளவோ கல்யாணங்கள் பண்ணி வச்சிருக்காரு, எவ்வளவோ அன்னதானம்லாம் பண்ணியிருக்காருமா. என் மருமகன் ஆதி குணசேகரனை உருவாக்குறதே அவர் தான். அதை அவன் மறந்துருக்கலாம், அவர்கிட்ட வேலையை கொண்டு சேர்த்த என்னால் அதை மறக்க முடியல. அதே மாதிரி உங்க வீட்டுக்காரர் எஸ்கேஆரை பத்தி நான் சொல்லணும். அவரை சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பாவோட சொத்தை உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்காம அவரும் உழைச்சிக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்பாவோட பெருமை இன்ன வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மேல நீங்க ஆணுக்கு சமமா உழைக்கிறீங்க. உங்க குடும்பத்தை பத்தி ஊரே பேசுறாங்க நல்ல விதமா. சொல்லாம இருப்பாங்களா? வள்ளல் குடும்பம் ஆச்சே. இவங்க அப்பா வள்ளல், இப்போ இவங்க வள்ளலா இருக்காங்க. சொல்லாம இருப்பாங்களா? மேம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க வந்ததுலேருந்து ஏதோ கேட்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா கேட்க தான் முடியல போல. முடியாம இல்லை, வேண்டான்னு தான் சும்மா இருந்தேன். ஐயோ, என்னடிவா? அங்கிள் இவ்வளோ பேசின அப்புறம் கேட்காம இருக்க முடியல. உங்களை பத்தி ஜானி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. நிறைய சேரிட்டி ஒர்க்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்க, பொண்ணுங்களுக்கு நிறைய செய்வீங்க. அதெல்லாம் ஓகே, பட் நீங்க எப்படி மேம் வரதட்சணைலாம் கேக்குறீங்க? ஐயோ, நிறைய சேரிட்டி ஒர்க்ல இன்வால்வ் ஆயிருக்கீங்க, பொண்ணுங்களுக்கு நிறைய செய்வீங்க. அதெல்லாம் ஓகே, பட் நீங்க எப்படி மேம் வரதட்சணைலாம் கேக்குறீங்க? ஐயோ, வாசு, என்ன இது? மனசுல படத்தை கேக்குறேன் ஜான், இதுல என்ன தப்பு இருக்கு? ஹலோ மிஸ், இங்க வரதட்சணை எல்லாம் யாரும் கேட்கல. அவங்க சிஸ்டருக்காக அவங்க எழுதி வைக்கிறாங்க. ஆமாமா, அவங்க சிஸ்டருக்கு தான். ஆனா அவங்களும் எழுதி கொடுக்கலையே, நீங்க கேட்டதுனால எழுதி கொடுக்குறாங்க. ஏமா, இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமம்னு அரசாங்கமே சொல்லுது. குணசேகர்கிட்ட இல்லாத சொத்தா அவன் தங்கச்சிக்கு கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன சார் வள்ளல்னு பேசுனீங்க? கேட்டு வாங்குறதா வள்ளலோட குணம்? ஏய் சனனி, அவளை உள்ள கூட்டிட்டு போ. வாசு, இல்லம்மா, அவங்க இருக்கட்டும். உங்க பேர் என்ன சொன்னீங்கம்மா? வாசு. வாசு, நாங்க யாரையும் கட்டாயப்படுத்தல. நாங்க யாருக்கிட்டையும் வரதட்சணை கேட்கல. அவங்க தங்கச்சிக்கு அவங்க எழுதி வைக்கிறாங்க. அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? முழு விஷயம் தெரியாம அறகுறையா பேசுறது தப்பு வாசு. ஆமா, அவங்க தங்கச்சி பேர்ல இருக்கிறதுனால அது தங்கச்சி ப்ராப்பர்ட்டி ஆயிடுமா என்ன? அட் த எண்ட் ஆஃப் த டே அது எஸ்கேஆர் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி தானே. ஏமா, அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்த பிறகு சொத்து வரதுல என்னவா தப்பு இருக்கு? சார், ஒரு சின்ன கரெக்ஷன். அந்த சொத்து உங்க ஃபேமிலிக்குள்ள வரதுனால தான் அந்த பொண்ணையே நீங்க உங்க ஃபேமிலிக்கு அக்செப்ட் பண்ணீங்க. இல்லைன்னா இந்த நிச்சயம் நடக்குமா? ஏய் ஏய், வாய மூடுறி. கேட்டா என்னடி தப்பு? அவங்க என்ன ஒண்ணும் இல்லாதவகிட்டயா கேக்குறாங்க? என் மகன்கிட்ட இருக்கிற சொத்துக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. போய் சோழிய பாருடி, பெருசா பேச வந்துட்டேன். வாவ், சூப்பர் ஆண்டி. கடைசியில் 2 ஃபேமிலியும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க.
இவங்க படிச்ச நாகரிகம் தெரிஞ்ச நேர்மையான எத்திக்ஸை ஃபாலோ பண்ற ஃபேமிலின்னு நினைச்சேன். இல்ல போல இருக்கே. ஏம்மா, படிச்ச நாகரிகம் தெரிஞ்ச நேர்மையான எத்திக்ஸை ஃபாலோ பண்ற ஃபேமிலியா இருக்கிறதுனால தான் இந்த நிச்சயமே நடக்குது. அவங்க உங்க சிஸ்டருக்கு செய்ய விரும்புறத நாங்க தடுக்க விரும்பல. தட்ஸ் ஆல். சார், அழகா ட்விஸ்ட் பண்றீங்களே. திரும்ப திரும்ப நீங்க அதே சொன்னீங்கன்னா அது உண்மையாயிடுமா? ஆமா, நாங்க கேட்டோம், அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்களேன். நான் பாட்டுக்கு பேசாம போயிடுறேன். அதை விட்டுட்டு அவங்களா கொடுத்தாங்க அதனால வாங்குறோன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க? மேடம் பத்தி ஜான் ஹைப்பா பேசுனதுனால தான் இப்போ கூட இதை பத்தி கேட்குறேன். பட் அவ சொன்ன அளவுக்கு ஒன்றும் நீங்க எக்ஸப்ஷனல் விமன்லாம் கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் அன் ஆர்டினரி விமன். ஏன் இப்படி பண்ற?